ஹலோ ஹலோ மது, யார் பேசுறேன்னு தெரியுதுங்களா? எஸ் பண்ண. பாபு. அட நீ பயப்படாதம்மா. அவ பேர்ல இருக்கிற சுரேஷை தூக்கிட்டு என் பேரை சேர்க்க போறேன். பாபு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? மது, உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தை ஜெயிப்பன் அலெக்சாண்டர் சொன்னப்போ அவன் சித்தப்பன் சிரிச்சவன் பேகன்னு சிரிச்சான், அலெக்சாண்டர் முறைச்சான். ஆனா அலெக்சாண்டர் ஜெயிக்கல. அதே மாதிரி தான் நானும் காதல்ல ஜெயிப்பேன், லைஃப்லயும் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கும் போது உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரஜினி முருகன் படத்துல இருந்து பூ மேல ஒரு கண்ணு நீதான் மோர பொண்ணு அந்த பாட்ட போறீங்களா? ப்ளீஸ். பாய் மது. பாய். இவனாவது ஃபோனில் தான் வளர்றான், இப்போ எல்லாம் ப்ரெஸ் மீட்லேயே வளர்றானுங்க. ம். பா பாத்துப்பா. பாய் பாய் பாய்மா. ஹாய், வாட்ஸ் அப்? ஹாய் விஜி. லிட்டில் பிஸி. கேட்ச் யூ லேட்டர். ஓகே. தாமா கவனிக்கிறதே இல்லை. சார் கூப்பிட்டீங்களா? பாலு, ஒரு முக்கியமான வேலை. சொல்லுங்கள் சார். நாங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கே இந்த ப்ளம்பிங், பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணணும். ஆஃபீஸ் பாய் அனுப்பிச்சி விட்றேன் சார். ஆஃபீஸ் பாய்? நோ, அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் போங்க. நான்? ஆமாம், நீங்கள் தான் சார். இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பேமெண்ட்லாம் பண்ணும் சார். I'll டேக் கேர் ஆஃப் இட். நீங்கள் அந்த செக் புக்கை என் கையில் கொடுத்துட்டு உடனே இமீடியட்டாக கிளம்புங்க ப்ளீஸ். ஹலோ. நான் இப்போ ஒரு ஆள் அனுப்புகிறேன். ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுவார். ஓகே ஓகே பை. ஹலோ. என்ன பாலு, இன்னும் வீட்டுக்கு வரல? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாக்கடை தூர் வாரிட்டு இருக்கேன். சும்மா ஜோக் அடிக்காத, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். விஜய், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஐயோ, லீவ் எல்லாம் போட முடியாது. இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி வேற ஸ்டுடியோக்கு வராரு. எதுக்கு? என் ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வராரு. பாலு, எனக்கு லேட் ஆகுது. சே, அப்ப நீ கிளம்பு. கிளம்புவா ப்ரோ. சித்து என்ன பண்றது? OLXல வித்துரு. இங்க ஆர்ஜே மது, விஜயலட்சுமி, தி ஸ்டார் ஆஃப் அவர் ஷோ. சாரி, லேட் ஆயிடுச்சு. லேட்டா? என்கிட்ட இந்த டைலாக் சொன்ன முதல் நீங்கள் தான். பட் எனிவே, நைஸ் டு மீட் யூ. உங்கள் ஷோலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்கி வாய்ஸ் தான் நினச்சேன், ஆனால் ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். சும்மா காமெடி. இது என்னோட சன் சித்து. ஹாய். ஹாய் டூட். என்ன ஏஜ்? ஐம் 11. 11ஆ? என்னை விட பெரிய பையனா? உங்களோட பெரிய ஃபேன். ஓ, நீங்கள் என் ஃபேனு, ஆனால் நான் உங்கள் அம்மா ஃபேன். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, உங்க பேர்? என் பேரு நீலகண்டன். நீலகண்டன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு. அவர் கூட பேசுறீங்களா? இல்லை, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்குறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பித்தேன், இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்குறேன். என் ஒய்ஃப் பேரு மதுரவள்ளி. அவளை நான் மது வயதோடு 12 வருஷம் ஆச்சு. அவ போனதுக்கு அது என் மது திடீர்னு என்னை விட்டு போனதுன்னு எனக்கு அவங்க அதைத்தான் நடத்துவோம். எனக்கு நல்ல சிரிப்பா
நல்லப்பா. இருக்கும்போது நீலும் நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ். குறிப்பா ஒரு பாட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது, கடலை தேடி, நாளெங்கே போகிறது, இரவை தேடி, நிலவெங்கே போகிறது, மலரை தேடி, நினைவெங்கே போகிறது. உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையில இருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பேசலாம், பாடலாம். ஓகே? நாம கஷ்டத்துல இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மது. காட் பிளஸ் யூ. Can I have your autograph, please? என்ன ப்ளீஸ், உங்களுது தான். நதி எங்கே போகிறது, கடலை தேடி, நாள் எங்கே போகிறது, இரவை தேடி. நல்லா இல்லையா? கைத்தட்டுங்க. நீங்க ஆட்டோகிராஃப் போடுங்க, மறந்துடாதீங்க.